வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலனா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கடகராசி, கடக லக்னம், என்ன இந்த மாதம் எப்படி இருக்குது? சூப்பர் தாங்க. ஏன்னா உங்கள் 12லலாம் குரு இருக்கார். ரொம்ப நல்லாயிருக்கு. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய எப்படி இப்போ நம்ம சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் கடைசியாக நீங்கள் ஒரு 8 மாதமாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய நல்ல நியூஸ் வரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 8 மாதமாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நிறைய நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அஸ்ட்ராலஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறது. இதை மீறி இல்லை எனக்கு நடக்கலைன்னீங்கன்னா அப்போ ஜாதகத்தை தான் பார்க்கணும், வேறு என்ன கிரக கோளாறுன்னு பார்க்கணும். ஜென்ரலாக நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கும். இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னென்னா, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நிறைய வாய்ப்பு வரும். தங்கமோ, வண்டி வாங்குறீங்களோ, இல்லை நீங்கள் நிலம் வாங்குறீங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது ஒரு 5-6 அடிக்கு உங்களை முன்னாடி கூப்பிட்டு போகும். அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு தானாக இந்த வண்டி நல்லா இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்பாங்க. இல்லை அங்கே ஒரு தெரிஞ்ச ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டில் தானே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்தமாதிரி உங்களுக்கு தானாக அமைப்பு வரும். அதுதான் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குன்றதுக்கு இதுதான் காரணம். தானாக அந்த அமைப்பு வரும். வரலன்னா நீங்கள் கொஞ்சம் தேடி போங்க, அது தானாக அமையும். இது வண்டி, வீடு, இது எல்லாத்துலையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. அடுத்து லவ் நல்லபடியாக வேலை செய்யும். ஏன்னா இது சொல்லுவோம்ல, இது நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசின்னு சொல்லுவோம். ரொம்ப பாசமாக இருக்கவங்க, ரொம்ப அன்பாக இருக்கவங்க, இவங்களுக்கு பாசம் கொடுத்துட்டாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த பாசம் இவங்க கொடுக்குறதுக்கும் ஆள் கிடைக்கும், இவங்க மேலே காட்டுறதுக்கும் ஆள் கிடைக்கும். சரிங்களா, இது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்கள்லேயே இருக்கலாம், இல்லை நல்ல ஃப்ரெண்டு அமையலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு, இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, குழந்தைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூமில் இருக்கும், மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் திருப்பி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறது, அந்த மாதிரி இருக்கலாம். வெளியே போகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே போகிறதுனா ட்ராவலிங் சொல்கிறேன். சந்தோஷமாக குடும்பத்தோடு வெளியே சுற்றி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வம் கோவில்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த லவ்வை மேரேஜாக மாற்றணும்னா அதுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது எதிரிகள், இப்போ இந்த லவ்வில் பெரிய தொல்லையே, இந்த யாராவது உள்ளே குட்டியை குழப்புவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம், இந்த சொந்தக்காரங்க வருவாங்க. இப்போ சொந்தக்காரங்களாம் ஒதுங்கிட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எதுக்கு நம்மளுக்குன்ட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்போ புதுசாக வருது இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, சம்மந்தம் இல்லாமல் உள்ள வராங்க தெரியுமா, இவங்க சொந்த பற்றி இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாகும், இந்த பிரச்சனை கம்மியாகும். ஸோ மேரேஜுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் பொருள் உதவி வேணும், பண உதவி வேணும், ஆள், மக்கள், கல்யாணம்லாம் சும்மா இல்லைங்க, இறங்கி செய்யறதுக்கு ஆள் வேணும். அதுக்கெல்லாம் ஹெல்ப் தாராளமாக கிடைக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம், அதில் வரலாம், பட் ஜெயிச்சு வந்துடுவீங்க. யாராவது வீடியோ பார்த்தோன்னு இல்லை எனக்கு அப்படிலாம் கிடைக்கலன்னா டைப் அடிச்சிடாதீங்க. நான் பங்குனி மாதத்துக்கு சொல்கிறேன், முடிஞ்சு போன மாதத்துக்கு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பங்குனி மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு மாறிடுவார். ஸோ இந்த அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிளியரன்ஸ் ஆகும் இதில். அதாவது உங்களுக்கு பணம் ரீதியாகவோ அப்படி இல்லைன்னா மக்களுடைய சப்போர்ட் ரீதியாகவோ நிறைய கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ நிறையவே நல்லது நடக்கும். அதே மாதிரி குருமார்கள் வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுங்கள். குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும்.
அதை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். அதுவும் யாராவது கடல் தாண்டி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக வரும். வேலையில் ப்ரொமோஷன் யாரா ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர், இப்போ நம்ம ஐடியில் இருக்க நிறைய ஐடின்னு இல்லைங்க, மெக்கானிக்கல், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய குளோபலைசேஷன் ஆகிடுச்சு. வெளிநாடுகள் போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியில் வெளி ஊர், வெளி ஸ்டேட்டு, பக்கத்து பிரான்ச்லேயாவது வாங்கிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் அதே மாதிரி தான். உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸுமே ரொம்ப நல்லா வளரும். எதில் சார் இது நிறைய நல்ல விஷயமா இருக்குது, எதில் ஜாகிரதையாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இல்லை, பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கு காசு கொடுக்குறேன், யார்கிட்ட காசு வாங்குகிறேன், இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிடாதீங்க. அதை விட முக்கியம், கடன் கொடுத்துடாதீங்க. திரும்பி வாங்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். இது இன்னொன்று முயற்சி ஸ்தானம். எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, நீங்கள் வந்து இதில் எதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை படிக்கிற குழந்தைங்க, என்ன இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால மெயினாக படிக்கிற பசங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்குன்னு நம்ம நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். இல்லை நீங்களே பிரெயின் ஆக்டிவேஷன் என்னென்ன தெரியும், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சாதாவாக குழந்தைக்கு டீ கொடுக்குறதுல அதில் ஏலக்காய் போட்டு கொடுங்க. ஏலக்காயில் சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அது வந்து மூளையில் பிரெயின் பவரை நல்லா தூண்டும். இந்த மாதிரி நிறைய நம்ம சூட்சமங்கள் சொல்லி தருவோம். இதெல்லாம் பண்ணுங்கள். முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாலோ, இல்லை நம்ம முயற்சி எடுக்கும்போது யாராவது வந்து உன்னால் முடியாது சொல்கிறாங்களோ, அதை எதுவுமே கண்டுக்காமல் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. தாராளமாக ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்போ சொன்னது என்னது, உங்களுக்கு வந்து என்னென்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரும், அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் நிறைய வரும், கையில் காசு நிற்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை எப்படி நல்லதாக பயன்படுத்திக்கலாம்னா, அந்த சுப நிகழ்ச்சிகளை எடுத்து காசை போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தட் அது ஒரு ஃப்யூச்சருக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஜாஸ்தியாக மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன சொல்லுங்கள், பணம் சொல்லியிருக்கோம், கல்யாணம், காதல், மகப்பேறு, தொழில், குருமார்கள், யாரை மாதிரி குருமார்களை பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். தொழிலில் நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் தொழில் பண்ணுறவங்க இறங்கி விளையாடுங்க. ஆக்சுவலாக அடுத்து 1.5-2 வருஷத்துக்குமே உங்களுக்கு தாங்க டைம் சூப்பராக இருக்குது. 2 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இறங்கி விளையாடலாம். ஆனால் அதுக்கு அகலக்கால் வச்சிட வேண்டாம், சேஃபாக விளையாடுங்க. ஆனால் நீங்கள் நல்லா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த தெய்வங்கள் நீங்கள் இதுக்கு கும்பிடலான்னா, லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், இவங்களெல்லாம் வழிபட உங்களுக்கு வந்து ஒன்றும் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணி வர மக்களுக்கும் பால் அன்னதானங்கள் கொடுக்க இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ், இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம்.
எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.